தமிழ் பீப்புள் இருக்கிறோம் தான். அதாவது யாழ்ப்பாணத்தை சேர்ந்த புங்குடுதீவு அப்படி நிறைய இடத்தாக்கள் வந்து கொழும்பில் இருக்கணும் நான். அந்த தமிழ் ஏரியாவுக்கு தான் இப்போ போக போகிறேன். ஏன்னா அந்த கோயிலேருந்து நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்த உடனே இதில் சில பழங்கள், அதாவது அர்ச்சனைக்கு வைக்கிற மாதிரி பழங்கள், நிறைய பூமாலைகள் அப்படி நிறைய விற்று கொண்டிருக்கிறோம். நிறைய வெள்ளைக்காரரும் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வரவை, அதாவது டூரிஸ்ட் இருக்கணும் தான். அதை வந்து நிறைய பேர் இந்த இடத்துக்கு வரவை. அதை விட தமிழாக்கள் வாழ்கிற முக்கியமான இடமாக தான் இந்த கொச்சிக்கடையில் இந்த ரோட் வந்து சொல்லியிருக்கணும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா திருவிழா நடந்து கொண்டிருக்கு. அந்த ஆட்கள் வந்து பெருசாக இல்லாதெல்லாம் நான் திருவிழா முடிஞ்சதாக நினச்சேன். நாளைக்கு தான் பார்த்தீங்கன்னா தேராம். நாளைக்கு என்ன கிழமை? வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா தேராம். ஓ சார், இந்த கடைகளுடைய பேரை வச்சு பார்த்தாலே தெரியும் இந்த இடத்துல வந்து தமிழ் மக்கள் தான் கூட இருக்கணும். பார்த்தீங்க, அபிராமி மெஸ். வணக்கம் ரோகளே, இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பியும் கொழும்பில் தான் நிற்கிறேன். காஞ்சி கருவாடு ஆகிறது எப்படி என்று பார்த்துருந்தா தெரியும், ஃபேஸை பார்த்தாலே தெரியும். செம்ம வக்கி அடித்து கொண்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ 4வது வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறேன். 4வது வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கு என்னத்தை காட்ட போகிறேன்டா, கொழும்பில் தமிழ் பீப்புள் இருக்கணும் தான். அதாவது யாழ்ப்பாணத்தை சேர்ந்த புங்குடுதீவு அப்படி நிறைய இடத்தாக்கள் வந்து கொழும்பில் இருக்கணும் தான். அந்த தமிழ் ஏரியாவுக்கு தான் இப்போ போக போகிறேன். நான் வந்து கொச்சி கடையில் நின்று கொண்டிருக்கிறேன். கொச்சி கடையில் இருந்து கதிரேசன் ஸ்ட்ரீட் அதுக்கு தான் போகிறேன். அங்கே தான் பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கணும். அங்கே போய் யாராவது கிடைச்சா சில நேரங்களில் பேட்டி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். கலைக்குது நிறைய தூரம் நான் நடந்துட்டேன். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் நடந்திருப்பேன். அங்கே இருந்து 3 கிலோமீட்டர் போய் திருப்பி வந்து கொண்டிருக்கிறேன். அந்த தமிழ் இடத்துக்கு தான் போக போகிறேன். இப்போ சரியாக நிற்கிற இடம் கொச்சிக்கடை ஜங்ஷனில் நிற்கிறேன். இப்போ போகிற இடம் பார்த்தீங்கன்னா கதிரேசன் ஸ்ட்ரீட்டுக்கு தான் போக போகிறேன். அங்கே போயிட்டு மிச்சத்தை கண்டினியூ பண்ணுவோம். அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொழும்பில் இருக்கிற கொச்சிக்கடை இன்னம்பலவாணேஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்துக்கிறோம். அதாவது வந்து இது யாழ்ப்பாணத்தில் இருந்த மானிப்பாயில் இருந்த ஒரு பெரியவரால் தான் கட்டப்பட்டது. அதோட ஹிஸ்ட்ரி வந்து நான் உள்ளே வந்து கேட்டு சொல்கிறேன். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாயுமே பார்த்திங்கன்னா கருங்கல் வேலைப்பாட்டால் தான் நடந்திருக்கு. அதாவது இப்போ ஒரு கோபுரம் மட்டும் கருங்கல்லால் கட்டி இருந்தது. அந்த கோபுரத்தையே ஃபுல்லாக கீழே கலட்டி வச்சுட்டு இப்போ திருப்பி வேலை நடந்துகிட்டு இருக்குது. நான் வந்து சின்னனில் ஒரு 3 மாதம் இங்கே வந்து தங்கி இருந்த அதாவது நர்சரி படிக்க இருந்தேன். நான் அப்பேக்கே வந்ததுக்கு இப்போ தான் திருப்பி வரேன் இந்த கோயிலுக்கு. இந்த கோயில் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்களும் வந்துட்டு, அதாவது என்ன சொல்கிறது, அதை முந்தி இருந்ததை விட நிறைய மாற்றங்களும் வந்துருக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா காட்டிலாது, நான் வெளியிலேயே காட்டிக்கொள்கிறேன். இதை பற்றி யாருக்குன்னு தெரிஞ்சிருந்தால் அதில் யார் நின்றா அப்படி நான் உங்களை கேட்டு சொல்கிறேன். நிறைய வெள்ளைக்காரரும் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வரவை, அதாவது டூரிஸ்ட்டாக வர டூரிஸ்ட் இருக்கணும் தான். அதை வந்து நிறைய பேர் இந்த இடத்துக்கு வரவை. அதை விட தமிழாக்கள் வாழ்கிற முக்கியமான இடமாக தான் இந்த கொச்சிக்கடையில் இந்த ரோட் வந்து சொல்லியிருக்கணும். இந்த இதுக்குள்ள ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது போல் பார்த்தீங்களா. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபம். இது வந்து கல்யாண மண்டபம், அதாவது கோயிலோட சேர்ந்த கல்யாண மண்டபமாக தான் இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேர் நிற்கிது. இஞ்சா சைடெல்லாம் ஃபுல்லாக காரில் தான் நாட்கள் வந்து நிற்கணும் போல். இந்த இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேய பெருமானை வச்சிருக்கணும். அப்படி இஞ்சால பார்த்தீங்கன்னா முத்துமாரியம்மன். இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலிൻ്റെ கிழக்கு தெற்கு வாசலில் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். இந்த கோயிலை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கருங்கல் வேலைப்பாடு தான் நடந்திருக்கு. பார்க்கவே தெரிஞ்சிருக்கும். கோயில் திருவிழா நடந்ததா? இப்போ எப்போ முடிஞ்சது? நாளைக்கு தான் தேர். நாளைக்கு அது இப்போ பார்த்தீங்கன்னா திருவிழா நடந்து கொண்டிருக்கு.
அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா திருவிழா நடந்து கொண்டிருக்கு. அந்த ஆட்கள் வந்து பெருசாக இல்லாதெல்லாம் நான் திருவிழா முடிஞ்சதாக நினச்சேன். நாளைக்கு தான் பார்த்தீங்கன்னா தேராம். நாளைக்கு என்ன கிழமை? வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா தேராம். ஓ சரி, இங்கே சப்பரம் வந்து ரெடியாகி கொண்டிருக்குது. இன்றைக்கு தானே, நாளைக்கு தேரண்டா, இன்றைக்கு சப்பரம். அப்போ அது ரெடியாகி கொண்டிருக்கு. இந்த இவ்விடத்துலையும் ஒரு சாமி ஒன்று வச்சிருக்கு. நம்ம என்ன சாமின்னு தெரியல வடிவா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாடுகள் வளர்த்தவை. நான் முதல் சின்னனில் இருக்க இப்போ என்ன உதவியில் பார்ப்போம். அதில் மாடுகள் நிற்குமோன்ட்டு டவுட்டாக தான் இருக்குது. நிறைய மாடுகள் வந்து வளர்த்து கொண்டு இருந்தவை. இப்போ தான் இல்லையோ நிற்குதோ தெரியல. ஃபுல்லாக கட்டிடம் கட்டி கிடக்குது. அதால் தெரியல வடியா. சரியான வெக்கையாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய வெக்கை அடிக்குது. ஒரு தமிழ் மக்களையும் காணையில் பார்த்தீங்கன்னா காணையில் பார்த்தீங்களா அந்த கோயில் வந்து திருப்பி கோபுரத்தில் இன்னும் கொஞ்சம் நிறைய வேலைகள் செய்கிறதுக்காக கருங்கல் வேலைப்பாடுகள் நடந்து வந்துருக்கு இந்த இடத்துல. ஒரு தூண் ஒன்று இப்படி செதுக்கி எடுத்திருக்கணும். அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு இப்போ நிறைய காசு முடிய போகுது. அதாவது முதலே கருங்கல்லால் கோபுரம் இருந்தது. என்னத்துக்காக உடைச்சி சின்னமண்டே நான் உண்மையே தெரியல. அது வந்து சின்னனாக இருந்தது, சில வேளை பெருசாக்கிறதுக்காகவும் இருக்கலாம். பார்ப்போம் உள்ளே நீ என்ன நடக்குன்னு பார்ப்போம். உள்ளே வந்து அலவுடு இல்லை கோயிலுக்கு உள்ளே, அதால் வெளியே தான் பார்க்கணும். இந்த தேர் வந்து நாளைக்குன்றதால இப்போ தேர் வந்து ரெடியாகி கொண்டிருக்கு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் தேர் நடக்க போது, அதுக்காக இன்றைக்கு ரெடி ஆகி கொண்டிருக்கு. கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு தான் காட்டக்கூடிய விஷயமா இருந்தது. இனி வந்து இந்த கோயிலில் வெளிப்புற ரோட் வந்து எப்படி இருக்குன்னு தான் பார்ப்போம். அதாவது கோயில் வெளியே நிறைய தமிழாக்கள் இருக்குது. நம்ம கொழும்பிலே தமிழாக்கள் கூட இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா இந்த தெரு தான். அதாவது பார்த்திங்கன்னா இந்த கோயிலேருந்து நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்த உடனே இதில் சில பழங்கள், அதாவது அர்ச்சனைக்கு வைக்கிற மாதிரி பழங்கள், நிறைய பூமாலைகள் அப்படி நிறைய விற்று கொண்டிருக்கிறோம். வந்த உடனே பார்த்திங்கன்னா இதில் ஒரு கோவில் ஒன்று இருக்குது. ஓம் சக்தி என்றா நினைக்கிற அம்மன் கோயிலாக தான் இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் மக்கள் வாழ்கிற இடம். இந்த கடைகளோட பேரை வச்சு பார்த்தாலே தெரியும் இந்த இடத்துல வந்து தமிழ் மக்கள் தான் கூட இருக்கணும். பார்த்தீங்கன்னா அபிராமி மெஸ், அப்படி அம்மா ஃபுட் சிட்டி, இந்த பாருங்க நிறைய கடை கோயில்கள், மற்றது தமிழ் மக்கள் வச்சுக்கிற அந்த என்ன லொட்ஜுகள் அப்படி நிறைய இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சரஸ்வதி கஃபே ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா நான் வந்து டெய்லி வந்தால் போகிற இடம். அங்கே இப்போ போகிறதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா நான் விடியவே சாப்பிட்டதால் இந்த ரோட்டை மட்டும் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். சில வேளையில் தமிழ் மக்கள் கிடைச்சா டைம் ஒரு ஃபேட்டி ஒன்று எடுத்து காட்டுறேன். ரோட்டை பார்த்தாலே தெரியும் நிறைய, அதாவது யாழ்ப்பாணத்தை விட மோசமான நிலைமையில் வைக்கிள்கள், அதாவது வாகனங்கள் நிற்கிது. கல்யாணி முருகன் மகால் பார்த்தீங்கன்னா இது வந்து கல்யாணி முருகன் மகால் என்ற அதுவும் ஒரு தமிழ் பேரில் தான் இருக்குது. நான் வந்து இப்போ எங்கே போய்கொண்டிருக்கிறேன்டா இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் வந்து விக்ரமாதேவி பூங்கா, அதாவது அது ஒரு லவ்வர்ஸ் பார்க்கன்னு சொல்லலாம், அங்கே தான் போக போகிறேன். அதுக்காக பார்த்தீங்கன்னா இவ்வளோ இடத்தை நடந்து முடிச்சு போய் பஸ் ஏறி தான் போக போகிறேன். எல்லா இடத்துக்கும் ஆட்டோவில் போய் காசு வந்து நிறைய வேஸ்ட் ஆகி கொண்டிருக்குது. அப்போ பஸ்ஸில் ஓமன்ட்டு முடிவு பண்ணிட்டு நான் சொன்னேன்னല്ലോ அந்த சரஸ்வதி கஃபே அது வந்து இவ்விடத்தில் தான் இருக்குது. உண்மையாக பார்த்தீங்கன்னா எங்களோட ஊரில் வந்து மலையான் கஃபே சாப்பாடு மாதிரி தான்.
ஆனால் என்ன இங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், கொஞ்சம் விலை கூட. இங்கே இருக்கிறாங்க ஸ்ரீ கதிரேசன் இந்தியாவில் இருக்கிறாங்க சரஸ்வதியோ. இடங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலே நான் நினைக்கிறேன் தேராக இருக்கும். அந்த எந்த தேர் எடுத்து வழியில் விட்டுருக்கீங்கன்னா இங்கே எங்கே இருந்தால் அந்த தேர் இது செய்கிற அந்த விலங்கில், அதாவது தேர் வந்து எந்த வளத்தால் சுற்றி வார அந்த விலங்கில் ஃபுல்லாக ரோட் தான் இருக்குது. ரோட்டில் எந்த இடத்துல இந்த தேர் சுற்றுறதுன்ட்டு நான் கேட்கணும், பார்ப்போம். உள்ளே யாராவது இருந்தால் கேட்டு பார்ப்போம். இதுவும் ஒரு கோவில் தான், கதிரேசன் கோவில். இந்த இன்னும் ஒரு எதிர்பக்கத்தில் இருக்குது. இந்த கோயிலில் பேர் வந்து நான் வழியாக தெரியல. கோயில் வந்து பூட்டி இருக்கு. கோயிலை வந்து பூட்டிட்டாங்க. அதால் திருப்பி கதிரேசன் ஸ்ட்ரீட்டுக்கு போகும். இதுவும் வந்து கதிரேசன் ஸ்ட்ரீட் தான், ஆனால் வந்து அங்காலையும் கொஞ்சம் இடங்கள் இருக்குது. இப்போ வந்து இந்த கோயிலில் முன்வாசலால் திரும்பி போகுதுதான் இந்த சைட் நிறைய மாலை கடைகள், மற்றது பேர்ஸ்டி, அதாவது இந்த கோயில் தேவையான சாமான்கள் விற்கிற கடையெல்லாம் நிறைய இருக்குதுங்க. இதுக்குள்ள இந்தியன் கடை ஒன்று இருக்குது, அந்த சரவணா டெக்ஸ்டோ சரவணா அப்படி ஒரு பெரிய கடை ஒன்று. நீங்க போட்டுறாங்க, எனக்கு கொஞ்சம் பக்கமா இருக்கிற மாதிரி. ஸ்ரீ கதிரேசன் ஸ்வீட் கொழும்பு.